வணக்கம். இது ராஜ்யம். காசாவில் போர் நிறுத்தத்தில் ஏற்பட்டிருக்கும் இழுபறிக்கு மத்தியில் இஸ்ரேல் தாக்குதல்களை அதிகரித்திருப்பதோடு அங்கு இஸ்ரேலின் முற்றுகையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய காசாவில் மக்கள் கூட்டம் ஒன்றின் மீது நேற்று இடம்பெற்ற இஸ்ரேலின் தாக்குதலில் 5 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நட்சரிம் சோதனை சாவடிக்கு அருகே பொதுமக்கள் ஒன்று கூடல் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் தாக்குதலை மேற்கொண்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா தெரிவித்திருந்தது. முன்னதாக தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கேன் யூனிஸ் நகரின் கிழக்கே கூசா சிறு நகரில் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய படை சூடு நடத்தியிருக்கிறதோடு அந்த நகரின் அபஷான் அல் ஜதீன் பகுதியில் இஸ்ரேலிய டாங்கிகள் செல் குண்டுகளை வீசியிருப்பதாக வாபா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. காசாவில் 15 மாதங்களுக்கு மேல் நீடித்த இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களின் பின் கடந்த ஜனவரி 19 எட்டப்பட்ட முதல் கட்ட போர் நிறுத்தம் கடந்த மார்ச் 1 முடிவுக்கு வந்தது. எனினும் மீண்டும் முழு அளவில் போர் ஒன்றுக்கு செல்வதை இருதரப்புமே தவிர்த்து வருகின்ற போதும் இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது. இதனை கண்டித்து நேற்று அறிக்கைகளை வெளியிட்ட சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஜோர்தான் நாடுகள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. காசாவுக்கான மின்சாரத்தை துண்டித்து அந்த பகுதியில் இருக்கும் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கூட்டு தண்டனையை பயன்படுத்துவதை கடுமையாக கண்டிப்பதாக சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றது. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அப்பட்டமாக மீறும் வகையில் காசா பகுதிக்கான மின்சாரத்தை துண்டித்திருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை வன்மையாக கண்டித்திருப்பதாக கட்டார் வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. காசாவுக்கு உதவிகள் செல்வதை இஸ்ரேல் முடக்கி ஒரு வாரத்தின் பின் இஸ்ரேலின் பட்டினி வைக்கும் மற்றும் முற்றுகை கொள்கையின் தொடர்ச்சியாகவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஜோர்தான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் சுபியான் குதா தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில காசாவில நீர் தட்டுப்பாடு தீர்க்கமான கட்டத்தை எட்டியிருக்கிறதாகவும் 10 பேரில் ஒருவருக்கு மாத்திரமே பாதுகாப்பான குடிநீரை பெற முடியுமாக இருப்பதாகவும் யுனிசெப் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மின்சாரத்தை துண்டித்திருப்பது நிலைமையை மேலும் மோசமடைய செய்யும் என்று அந்த அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. இந்த நிலையில காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை அடுத்து ஆரம்பித்த காசா போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48,503 அதிகரித்திருக்கிறதா சுகாதார அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் 36 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கிறதோடு புதிதாக கொல்லப்பட்ட 4 இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 32 சடலங்கள் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறதா சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்குது. இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்வதோடு ஜெனின் நகரில் இஸ்ரேலிய படை நேற்று நடத்திய தாக்குதல்களில் 58 வயது பெண் ஒருவர் மற்றும் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற்றாமல் அவர்களுக்கு $53 பில்லியன் செலவில் வீடுகளை கட்டித்தரும் அரேபிய நாடுகளின் திட்டத்திற்கு ஐரோப்பிய தலைவர்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். எகிப்தினால் உருவாக்கப்பட்ட திட்டத்தினை அரேபிய நாடுகளின் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அமெரிக்கா நிராகரித்துள்ள நிலையிலேயே ஐரோப்பிய தலைவர்கள் இதற்கு ஆதரவை வெளியிட்டிருக்கின்றார்கள். சனிக்கிழமை பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சனிக்கிழமை அரேபிய நாடுகளின் இந்த திட்டத்திற்கு தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த 5 வருடத்தினை யதார்த்த பூர்வமானது என ஐரோப்பிய தலைவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். இந்த திட்டம் காசா மக்களுக்கு பேரழிவை வழங்கும் வாழ்க்கை நிலைமைகளில் இருந்து நிலையான மற்றும் விரைவான முன்னேற்றத்தை வழங்கும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி அதனை புனர் நிர்மாணம் செய்யும் அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்திற்கு பதில் காசாவில் 2 லட்சம் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். எகிப்திய தலைநகரில் இடம்பெற்ற அரேபிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் இதுகுறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. $53 பில்லியன் செலவில் 2 லட்சம் வீடுகளை அமைக்கும் திட்டத்திற்கு அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். அரேபிய உலகை அச்சத்திற்குள்ளாக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்தினை எதிர்கொள்வதற்காக எகிப்து மரங்கள் நிறைந்த சுற்றுப்புறங்கள் மற்றும் பிரம்மாண்டமான பொது கட்டிடங்கள் காணப்படும் காசாவை காண்பிக்கும் படங்களை உள்ளடக்கிய 91 பக்க வரைபடம் ஒன்றை தயாரித்திருக்குது. காசாவை அபிவிருத்தி செய்யும் திட்டம் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படும். முதல் கட்டம் ஆரம்ப மீட்பு நிலை என அழைக்கப்படுகிறது. இந்த கட்டத்தில் முதல் 6 மாதங்களுக்கு காசாவில் உள்ள மிக பெருமளவு இடிபாடுகளையும் வெடிக்காத வெடிபொருட்களையும் அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 2 கட்டங்களும் பல வருடங்களுக்கு நீடிக்கும் இந்த காலப்பகுதியில் தான் தற்காலிகமாக இடம்பெயர்ந்திருக்கின்ற 15 மில்லியன் பலஸ்தீனர்கள் தற்காலிக கொள்கலனில் குடியமர்த்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் காசாவில் போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் தனது தூதுக்குழுவை நேற்று கட்டார் தலைநகர் டோஹோவுக்கு அனுப்பிய நிலையில் காசா முழுவதும் மின்சாரத்தை துண்டிச்சிருக்குது. காசாவில் எஞ்சியிருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இஸ்ரேல் இதனை செய்திருக்குது. 2 மில்லியனுக்கும் அதிகமான காசா மக்களுக்கான அனைத்து உதவி விநியோகங்களையும் இஸ்ரேல் முடக்கி ஒரு வாரத்தில் அந்த பகுதிக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய வலுசக்தி அமைச்சர் எலி ஹோஹேன் அறிவித்திருக்கின்றார். கடந்த ஞாயிறன்று வீடியோ அறிவிப்பு ஒன்று வெளியிட்ட அவர் கூறியதாவது, பணைய கைதிகளை மீட்பது மற்றும் பின்னர் காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து இல்லை என்பதை உறுதி செய்வதற்கு எம்மிடம் இருக்கும் அனைத்து கருவிகளையும் நாம் பயன்படுத்துவோம் என்றார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பது பிரதானமாக காசாவுக்கான சுத்தமான நீரை வழங்குவதில் முக்கியமானதாக இருக்குது. உப்பு நீக்க தொழிற்சாலைகளை பாதிப்பதாக இருக்குது. நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்கான வாய்ப்பையும் இஸ்ரேல் நிராகரிக்க இல்லை. காசாவுக்கான மின்சாரத்தை உடன் துண்டிக்கும் உத்தரவில் நான் கைச்சாத்திட்டேன் என்று ஹொஹேன் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் போரின் ஆரம்பத்திலேயே இஸ்ரேல் காசாவுக்கான பிரதான மின் விநியோகங்களில் பெரும் பகுதியை துண்டித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசாவில் இடம்பெறும் பலவீனமான போர் நிறுத்தம் ஒன்று நீடிப்பதற்காக இஸ்ரேல் தனது தூதுக்குழுவை கட்டாருக்கு அனுப்பியிருக்குது. காசாவில் முதல் கட்ட போர் நிறுத்தம் கடந்த மார்ச் 1 முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் 2ஆம் கட்டத்திற்கான உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. எனினும் முழு அளவில் போர் ஒன்றுக்கு திரும்புவதை இருதரப்பும் தவிர்த்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் பின்னர் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. தெற்கு காசாவின் ராஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதல்களில் பலஸ்தீன பெண் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அங்குள்ள அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு மற்றும் மத்திய ராஃபாவில் அளிக்கப்பட்டுள்ள தமது வீடுகளுக்கு திரும்ப முயன்றவர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. முன்னதாக இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் நேற்று முன்தினம் பலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 2023 அக்டோபரில் காசாவில் ஆரம்பித்த போரில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை 48,467 அதிகரித்திருக்கிறதோட மேலும் 1,11,913 பேர் காயமடைஞ்சிருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களாகவே கருதப்படுகின்றார்கள். காசாவில் உள்ள மருத்துவமனைக்கு புதிதாக 9 சடலங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்குது. இதில் இடிபாடுகளிலிருந்து 5 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறதோட புதிதாக கொல்லப்பட்ட 4 சடலங்களும் அடங்குகின்றன. 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை எட்டுவதில் இருதரப்புக்கும் இடையே தொடர்ந்து குறிப்பிடத்தக்க வேறுபாடு நீடித்து வருகின்றது. முதல் கட்ட போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு ஹமாஸை இணங்கும்படி இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. எனினும் 2வது கட்டத்துக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவே ஹமாஸ் வலியுறுத்தியும் இருக்குது. 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மூலமே காசாவில் எஞ்சிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து வாபஸ் பெற்று நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றை எட்ட வாய்ப்பு ஏற்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்தும் உயிருடன் உள்ள 24 பணைய கைதிகள் மற்றும் 35 பணைய கைதிகளின் உடல்களை வைத்திருப்பதாக நம்பப்படுகின்றது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.